வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. போவாஸ் என்ன செய்கிறார் என்று ரூத்துக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். ஏன்? படிச்சிட்டோம். காலையில் எழுப்பி போறார், போய் உட்கார்றார், என்னென்ன செய்கிறார்ங்கிறது நம்ம படிச்சதுனால தெரியும். ரூத்துக்கு தெரியுமா? எழுப்பி போனது தெரியுமா? உட்கார்ந்தது தெரியுமா? பேசுறது தெரியுமா? காரியம் சக்சஸ் ஆனது தெரியுமா? இதே போலதான் காத்திருக்கிறவங்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறது நமக்கு தெரியாது. ஆனா நேரம் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார் நம்புறவங்க. தேங்க்யூ அப்பா. அதாவது எதுவரை அவளுக்கு தெரிய வைக்கல தெரியுமா? அந்த காரியம் சக்சஸ் ஆகிறது வரை, சக்சஸ் ஆகிறது வரை சிலதை எனக்கு காட்ட மாட்டா. எனக்கு காட்ட போறது சக்சஸ் ஆதான் இருக்க போகுது நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya. ஆமென். ஜலம் வற்றுகிறது வரை நோவா கதவை திறக்க விடல ஆண்டவர். சக்சஸ் ஆகாம வாசலை திறக்க மாட்டார். உன்னை எழுப்பும் போது கண்மலைக்குள்ள உன்னை மூடி மறைச்சது இனி நீ தோக்கிறதுக்கு கிடையாது, இனி நீ அழியறதுக்கு கிடையாது, உன் லைஃபை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீர்கள்? எனக்கு ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கவே. ஆமென். ரூத்தே, நீ இனி நகோமி வீட்ல இருந்து வெளியில வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? போவாஸுக்கு மனைவியா தான் வரணும். அதுவரை உன்னை உள்ள வைப்பார். அதாவது போவாஸ் ஒண்ணு உன் லைஃப்ல பார்த்துட்டாரு, அதை செஞ்சு முடிக்கிறது வரை உள்ள வச்சிருக்கிறான். முடிச்சு வெளியில கொண்டு வருவார் நம்புறவங்க. ஹalleluya. நான் சொல்ற வார்த்தை சில காத்திருக்கிற உள்ளங்களுக்கு தைரியத்துக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னும் வாசல் திறக்கல, நான் நினைச்சது இன்னும் நிறைவேறல. ஒன்ன வெளியில கொண்டு வரும்போது இனி மோவாபிய ஸ்திரீ அல்ல, இவள் லேயாளை போல, ராகேலை போல இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிக்கிறவள். இனி உன் பழைய அடையாளம் அல்ல, உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் தர போகிறார்.